ஏமா ஒரு வேலை விஷயமா நான் வெளியில போறேன். இன்னையாவது சோறு பொங்காமா? டேய், நான் இந்த வீட்டு ராணியாக்கம். என்கிட்டே சோறு பொங்க சொல்லியா? நீ பொங்காட்டி உன் பொண்டாட்டிட்ட சொல்லு. ஏமா அவளுக்கு சோறு கறி வைக்க தெரியாதுன்னு தானே நான் பொங்கிட்டு இருக்கேன். அவள்கிட்ட போய் வைக்க சொல்லுன்னு சொல்லியா? ஆமா ஆமா, உன் பொண்டாட்டிக்கு ரீல்ஸ் பண்ண தெரியும், நல்லா ரீல் விட தெரியும். ஆனா சோறு கறி மட்டும் பொங்க தெரியாது. ஆமாமா, தெரியாதுன்னு தானே சொல்லுவா. அவ சொல்லிக்கிட்டே அல்ல இருக்கட்டு. இன்னைக்கு நீ சோறு வைக்க சொல்லு. அவளுக்கு தெரியுதா தெரியலையான்னு நான் பாக்கேன். ஐயோ, இவ ரெண்டு பேருக்கு இடையிலும் கிடந்து நான் மிதி வாங்க வேண்டியதா இருக்கு. கடவுளே. டேய், என்னடா முழிக்க? சரிம்மா, அவள்கிட்டயே சோறு வைக்க சொல்லி. அந்த பயம் இருக்கணும். நம்ம சோறு பொங்க தெரியாது, கறி வைக்க தெரியாதுன்னு நம்ம மாமியார்ட்ட நடிச்சிட்டு தெரிஞ்ச மாதிரி இவ நம்மள்ட்ட எல்லாம் நடிச்சிட்டு தெரியா? நமக்கு பெரிய ஆக்டிங்கா? விட்டுருவோமா? இன்னைக்கு அவ வரட்டு, ஒரு வழி பண்ணிரணும். ஐயோ, இவள்கிட்ட சொல்ல போனா இவ என்ன சொல்லியான்னு தெரியலையே. இல்லக்கா, 10 கூட பிஸ்கெட்டும் ஒரு கைப்பிடி முட்டாயும் தான் எடுத்துட்டு வந்தேன். இன்னும் கொஞ்சம் எடுக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள திரும்பிட்டாரா. அதான் நின்னா பிடிச்சிருவாருன்னு ஒரே ஓட்டமா ஓடிட்டேன். ஏக்கா என்ன சொன்னாரோ? நம்ம என்னாச்சு தானேக்கா, அவரு ஒரு நாள் உள்ளதையே அடுத்த நாள் மறந்துடுவாரு. நம்ம செஞ்சதெல்லாம் எங்க நினைச்சிருக்க போறாரு. அதெல்லாம் பாத்துடலாம், விடுங்க. ஏக்கா, என்ன விட நீங்க பலே ஆளா எல்லாம் இருக்குதியா? ஏ சின்ன பொண்ணு, என்னங்க எப்பவே வேலைக்கு கிளம்பியன்னு சொன்னியா? இன்னும் போவே இல்லையா? அதுக்குதான் நான் உன்ன பார்க்க வந்தேன். ஏன் வேலைக்கு என்ன கூட்டிட்டு போலான்னு வந்தீங்களோ? நான் ஒன்னும் அவ்வளவு தூரத்துக்கு வர முடியாது. எனக்கு நிறைய கதை பேச வேண்டியது இருக்கு. சின்ன பொண்ணு, வெட்டியா இருந்து கதை பேசிட்டு இருக்க நேரம் போய் சோறு பொங்கு. ஏன் நான் இதுக்கு சோறு பொங்கணும்? உங்க அம்மாயி பொங்க சொல்லுங்க. ஏய், நேரத்துக்கு அவங்க சோறு பொங்கிருக்காவ, இன்னைக்கு நான் தான் பொங்கணும். அப்ப போங்க, போய் பொங்குங்க. இன்னைக்கு நான் அர்ஜென்டா வேலைக்கு போக வேண்டியது இருக்கிறதுனால இன்னைக்கு நீயே பொங்கு போ. ஏங்க, நான் தான் சொன்னேன்ல எனக்கு சோற பொங்க தெரியாதுன்னு. அப்படியே தெரிஞ்சாலும் நான் ஒன்றும் பொங்க மாட்டேன். எனக்கு வேலை இருக்கு சின்ன பொண்ணு, நீ தான் பொங்கி ஆகணும். போ, போய் வேலையை பாரு. எனக்கு டைம் ஆச்சு, நான் வேலைக்கு கிளம்பி. ஏக்கா, நீங்க இன்னும் லைன்லயா இருக்குதியா? சரிக்கா, நீங்க வைங்க, நான் போய் சமைச்சிட்டு வரேன். என்னத்தக்கா கலக்க, மிளகு பொடியும் உப்பையும் போட்டு கலக்கிட்டு வரேன், வைங்க. சரி, இந்த மனுஷன் என்ன நம்பிக்கையில நம்மகிட்ட சோறு வைக்க சொல்லிட்டு போனாரு? அவரு வேணும்னா வேலை செய்ய இடத்துல தின்னுட்டு வந்துருவாரு. நமக்கு இப்ப சோறு வைக்கவும் தெரியாத, என்ன பண்ணியது? சரி, ஏதோ தெரிஞ்ச மாதிரி வைப்போம். சோறு வச்சாலும் கறி வைக்க தெரியாத. சரி, ஏதோ தெரிஞ்ச மாதிரி மிளகு பொடி, மல்லிப்பொடி, உப்பு, வேற என்ன பொடி உண்டு, மஞ்சப்பொடி, இதெல்லாம் வாரி போட்டு வைப்போம். நம்மளா திங்க போறோம். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம மரகதாக்கா வீட்டுக்கோ, கன்னியக்கா வீட்டுக்கோ, மலரக்கா வீட்டுக்கோ போவோம். அங்க போய் ஒரு கட்டு கட்டிட்டு வரலாம். சோற அடுப்புல வச்சாச்சு, குழம்புக்கு என்ன பண்ணியதுன்னு தெரியலையே. சரி, இருக்க எல்லா பொடியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஏதாவது ஒண்ணு ரெடி பண்ணி வைப்போம். நம்மளா தின்ன போறோம். இவ சோறு வைக்க ஆரம்பிச்சுட்டா. இனி டெய்லி இதே சாக்கா வச்சு இவளே வைக்க சொல்ல வேண்டியதான். என்ன மருமகளா, சோறு வச்ச ஆரம்பிச்சிட்டியோ? ஆமாத்த, சோற அடுப்புல வச்சுட்டேன். இந்த குழம்பு மட்டும் என்ன வச்ச தெரியாதுத்த, அதை மட்டும் நீங்க வச்சிருந்தீங்களாத்த? என்ன இவ நம்மள கோத்துடலான்னு வைக்க? இங்க பாரு மருமகளா, எல்லாரும் படிச்சுட்டா வருவாவ. நாம தான் எல்லாத்தையும் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிடணும். அத்தனை நீ என்ன செஞ்சாலும் ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுவ. அதனால நீ கவலைப்படாத. உனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் நீ பண்ணு. கிளவி எப்படி நம்மள வச்சு சமைச்சாம விடாது. உலக கதை மட்டும் பேசிட்டு இருந்தா போதாது, சமையலும் தெரியணும். வயிற்று பசி ஆளை கொல்லுது. சரி, சீக்கிரம் சாப்பாடை வை, நாடகம் முடிஞ்சு போவான், போய் பார்த்துட்டு இருக்கேன். கிளவி டெய்லி நம்மள வச்சே சமைச்சிடலான்னு பிளான் போடுது பாரு. இன்னைக்கு நான் செய்ய போற சாப்பாடை நீ தின்னு, இனி உன் காலத்துக்கு என்கிட்ட சமைச்சது இல்ல மாட்டேன். அப்படி ஒரு சமையல் எனக்கு ரெடி பண்ணிய கிளவி. சரி, எல்லா பொடியும் போட்டு கலக்கி வச்சாச்சு. இனி குழம்பு கொதிக்கட்டு. குழம்பு கொதிச்சாச்சு. இந்த நேரத்துல பேதி மருந்த கலக்கி வைப்போம். கலவி சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்து நம்மகிட்ட சமையல் பண்ணவே சொல்லக்கூடாது. 1 2 3 போதும் போதும், இதுவே கிளவிக்கு போதும். சரி, நம்ம மூடி வச்சுட்டு நமக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி போவோம்.
சாப்பிட்டுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி சாப்பிடாத மாதிரி இருப்போம். அப்பதான் அடுத்த ஒரு பிளேட் சாப்பிட முடியும். கிழவி என்ன பண்ணுது? இங்கேயே நின்று ஒளிச்சு நின்று பார்ப்போம். என்ன குழம்பு ஒரு மாதிரி இருக்கு? யார சாப்பாடு தின்னு நாக்கு செத்து போயிருக்கா? பரவாயில்ல, சாப்பிடுவோம். சரி, தின்னது போதும். இனி ஒன்றும் தெரியாத மாதிரி இப்ப இருந்துக்கிடுவோம். அப்பதான் அவ வந்த பிறகு இருக்கா கூட தின்னல. இதுக்கு கிழவி எத்தனை தடவை போகுதோ. இதுல வேற கொஞ்சம் கழிச்சு தின்னணுமா. சரி, என்னதான் நடக்குதுன்னு போய் பார்ப்போம். என்ன வயிறு கடமுட கடமுடான்னு சொல்லுது? எம்மா, ஐயோ எம்மா, வயிறு வலி தாங்க முடியலையே. அப்பா, எம்மா, பின்ன வலிக்குதே. அப்பா, முடியலையே. கொஞ்ச நேரம் கிடப்போம். ஐயோ, முடியலையே முடியலையே. மறுபடியும் கலக்கி எடுக்கவே. அப்பா, எம்மா, என்னால முடியலம்மா. எம்மா எம்மா எம்மா, முடியலையம்மா. வயிற்றுக்குள்ள ஒண்ணுமே இல்லாம அடிச்சு கலக்கிட்டு போயிட்டேன். அம்மா, இவ சாப்பாடை தின்ன போய் தான் நிக்காம போகுது. இதுக்கு நம்மளே ஏதாவது சமைச்சிருக்கலாமா? இது ஏன் கிழவி மாக்கா மாதிரி கவுந்து போய் கிடக்குது? அத்த, அப்பவே சாப்பாடு சமைச்சு வச்சுட்டேனே, நீங்க சாப்பிடலையா? ஐயோ, இவ வேற சாப்பிட கூப்பிடியாலே. நம்ம சாப்பிட்டது தெரிய பார்த்தனால சாப்பிட்டுட்டு கமுக்கமா இருக்கேன். இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது நம்மள்ட்ட சண்டை வருவா. நம்ம விட சண்டை போடக்கூடிய நிலைமையில இருக்கேன். ஐயோ, மறுபடியும் கலக்குதே. ஏதாவது சொல்லி சமாளிப்போம். மருமலா, இப்ப எனக்கு பசிக்கல பத்துக்க. நான் பரவ சாப்பிட்டேன், நீ போய் சாப்பிடுமா? அத்தை, அப்பவே பசிக்குதுன்னு சொன்னியா, இப்ப பசிக்கலன்னு சொல்லுதியா? கொஞ்சோல சாப்பாடு போட்டுட்டு வரேன். ஐயோ, இவளும் சொன்னா கேட்க மாட்டா. வயிறு வேற கலக்குதே. பேசாம ஓடி வேண்டியதான். அத்தை அத்தை அத்தை, எங்க ஓடுது அத்தை? இடி, எங்க அம்மா எங்க? உங்க அம்மா தானே, இப்ப வருவாங்க பாருங்க. அம்மா, ஐயோ, ஏப்பா, எத்தனை தடவை போயாச்சுமா, நிக்காம போகுதே. பாப்பா, ஏங்க, ஒரு சோப்பு துணி கொண்டு அத்தை முன்னாடி காட்டுங்க. என்னடி சொல்லியா? எங்க அம்மாவே இப்படி வராங்க, நீ சோப்பு துணி கருப்பு துணின்னு திரும்பிட்டு இருக்க? ஆமாங்க, இவ்வளோ பெரிய ட்ரெயின் சோப்பு துணியை காட்டினோட நிக்குதுல்ல, அப்ப அத்தை முன்னாடி சோப்பு துணி காட்டும்போது அவங்க பேதி நின்னுறேன்ல. ஏங்க, நீங்க சாப்பிட்டீங்களா? வரீங்களா? சாப்பாடு போடட்டா? ஏமா, நம்மளும் எஸ்கேப் ஆகிடும், இல்லைன்னா நமக்கு சோப்பு துணி காட்ட வேண்டியது வந்துடும்.